ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம காவேரி இப்போ ஸ்கூலுக்கு போயிடறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அம்மு ஏன் இன்னும் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்முக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்கூலுக்கு வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, சரி இனி வேறு வழியே இல்லை, அம்மு வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜய் வீட்டுக்கு போகிறாங்க காவேரி. கரெக்டாக நம்ம காவேரியும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்றத பார்த்துறாங்க நம்ம விஜய். இந்த இடத்துல தான் காவேரியை பார்த்ததுமே விஜய்க்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏங்க, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நீங்கள் இங்கே வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்து ஏன் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம விஜய். அந்த இடத்துல காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே பாருங்கள் விஜய், உங்களை பார்க்குறதுக்காக வரல, உங்களை பார்க்குறதுக்கு வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னோடய பொண்ணு அம்மாவை பார்க்குறதுக்கு கூட நீங்கள் ஏன் வரணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அது என்னோடய கடமை. ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டு ஒரு நாளைக்கு மேலே வரலைன்னா நான் கண்டிப்பாக கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் கேட்க போகிறீங்க, என்ன கேட்க போகிறீங்கன்னா, உங்கள் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் தான் நீங்கள் விசாரிப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க தானே போகிறீங்க. ஆமாம் சார், நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மேலே லீவு போட்டால் கண்டிப்பாக நான் பார்க்க தான் போவேன், என்னென்ன கேள்வி கேட்க தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லி விஜய்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ தான் கரெக்டாக அம்மு என்ட்ரி கொடுக்குறாங்க. காவேரி மிஸ்ஸை பார்த்ததுமே, காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பக்கத்தில். அப்போ தான் காவேரி அம்முவை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னாச்சுடா அம்மு, உனக்கு உடம்பு சரியில்லை, ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு அம்மு பதில் சொல்கிறாங்க, இல்லை மிஸ், நான் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அப்பாட்ட சொன்னேன். பட் அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்கூலுக்கு போக வேணான்னு அப்பா தான் சொல்லிட்டாரு, அதனால தான் இருந்துட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் காவேரி விஜய்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சார் அம்மாவை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு காவேரி கேட்க. அப்போ தான் விஜய் சொல்கிறாரு, நான் என்னோட பொண்ணை வேறு ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். இதை கேட்டதுமே காவேரி ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன் சார், எதுக்கு அம்மாவை வேறு ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்கிறீங்க, இப்போ இங்கே இருக்கிற ஸ்கூலும் நல்ல ஸ்கூல் தானே அப்படின்னு சொல்லி காவேரி கேட்க. இங்கே பாருங்கள் மிஸ், உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, என்னோடய பொண்ணை எங்கே சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அப்படின்றத ஒரு பெத்த தகப்பனாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் எடுத்தெறிஞ்சு பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னோடய குழந்தைய பார்க்குறதுக்கு நீங்கள் வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே வேறு வழி இல்லாமல் காவேரி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போனதுமே அங்கே தான் சாரதா அம்மாவும் கேள்வி கேட்குறாங்க. ஏண்டி காவேரி, இவ்வளோ நேரமும் ஸ்கூலை முடிஞ்சதுமே கரெக்டாக 4 மணிக்கு 4:30க்கெலாம் வந்துடுவேன், இப்போ என்னன்னு பார்த்தா 6 மணி ஆகுது, இவ்வளோ லேட்டாக எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாங்க சாரதா. அப்போ தான் என்ன காவேரி சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா, இந்த மாதிரியே நான் அம்மா வீட்டுக்கு தான் போனேன், அம்மா இன்றைக்கும் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தான் போய் பார்க்கலான்னு போனால் அங்கே என்னடானா விஜய் ஓவராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. அம்மாவை வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதா எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க. எல்லாமே உன்னால தான் காவேரி அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் காவேரிக்காக எழுதிய டைரியை எடுத்துகிட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விஜய் காவேரியை எவ்வளோ தூரத்துக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு எழுதி வச்சதை படிச்சுட்டு இருக்காங்க காவேரி. ஆனால் விஜய் எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சொந்தமானவ இந்த காவேரி தான் அப்படின்னு தெரியாமே காவேரி படிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையும் காவேரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ தூரத்துக்கு விஜய் அவங்களோட மனைவியை காதலிச்சிருக்கும் போது இப்போ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொன்னார் அப்படின்னு யோசிக்கிறாங்க காவேரி. இந்த இடத்துல தான் டைரியில் ஒரு இடத்துல விஜய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரை குறிப்பிட்டிருக்க போகிறாரு. இதை பார்த்த காவேரிக்கு இனி உண்மை தெரிய வருமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோட ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரி நிலைமையிலையும் இன்னொரு விஜய் ஒரு பக்கம் காவேரியை இவ்வளோ தூரத்துக்கு நம்ம திட்டி அனுப்பிச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் காவேரி ஞாபகமாக இருக்கிற தன்னோட கல்யாண ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் காவேரியும் விஜயும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அம்மா பார்த்து அப்பதான் அம்மு கேள்வி கேட்குறாங்க விஜய் கிட்ட. அப்பா, நீங்கள் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னோட அம்மா ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இதை கேட்ட அம்மு, அம்மா ஃபோட்டோவா, அப்போது அந்த அம்மா ஃபோட்டோ நம்ம கையில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த ஃபோட்டோவில் நம்ம ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது விஜய் பார்த்துட போகிறாரு. விஜய் பார்த்ததுமே அம்முவை எச்சரித்து அந்த ஃபோட்டோவும் அம்மு கையில் கிடைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்னென்னு பார்த்தா, இப்போ கார்த்திக் என்ன பண்ண போகிறாருன்னா,
நம்மளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக டேட்டும் முடிவு பண்ணியாச்சு, அதுக்கான முகூர்த்த புடவையும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டில் சாரதா மாட்டையும் காவேரி, அது மட்டும் இல்லாம கங்கா, யமுனா, நர்மதா இவங்க 4 பேர்கிட்டயும் சொல்லிடுறாங்க கார்த்திக். இந்த மாதிரி நேரத்தில் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூப்பிட்றாரு. அப்போ தான் சாரதாவும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே கல்யாணம் பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் இவன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும், அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். இவனை யாரை கேட்டால் பொண்ணு பார்க்க வர சொல்லி இவளை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு உசுரை போட்டு வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம சாரதா. அதனால் கார்த்திக்கிட்டே எந்த பதிலும் சொல்லாமல் நிற்கிறாங்க சாரதா. இந்த மாதிரி தருணத்தில் தான் கார்த்திக் என்ன கேள்வி கேட்குறான்னா, என்ன காவேரி, உங்கள் அம்மா இன்னும் சைலண்ட்டாகவே இருக்காங்களே, உங்கள் அம்மாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாரு. இதை கேட்டதுமே நம்ம காவேரி சும்மா இருப்பாங்களா? சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திக், என்னோட அம்மாவுக்கு இன்றைக்கி தலைவலி ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் என்னமோ சைலண்ட்டாக இருக்காங்க, மற்றபடி அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டு சாரதா கிட்ட பதில் கேட்குறாங்க. அப்போ சாரதா பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சாரதா ஆமாம் 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 தம்பி, எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் காவேரியோட கங்கா, யமுனா, நர்மதா அப்புறம் சாரதாமா இவங்க 4 பேருமே சேர்ந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக துணி கடைக்கு போக போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு நிகழ்வு நடக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம விஜயும் தன்னோட பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போகிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக விஜய் அங்கே காவேரிக்கு அங்கே ட்ரெஸ்ஸு முகூர்த்த புடவை எடுக்க வராங்க அப்படின்றது விஜய்க்கு தெரிய வருது. இதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, மனசு உடைஞ்சு போக போகிறாங்க விஜய். அந்த சமயத்தில் தான் நம்ம சாரதாவும் விஜயை பார்த்துறாங்க. விஜய் தம்பி பார்த்துட்டாரே, அவர் மனசில் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட போகிறாரு, போய் நம்ம தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கிளம்பி போய் பேசுகிறாங்க விஜய்கிட்ட. தம்பி மன்னிச்சிடுங்க தம்பி, என்னால் இவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, நானும் எவ்வளவோ பார்த்து முயற்சி பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ கல்யாண அளவுக்கு வந்துக்கிட்டு நிற்கிறா காவேரி. இந்த மாதிரி காவேரி செய்கிறத பார்த்து எப்படி இருந்தாவது இவட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு நிற்கிறேன் தம்பி, என்ன பண்ணுறதுனே தெரியல, இவ தெரியாமல் தான் பண்ணுறான், ஆனால் இந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே அவள் பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கும் கஷ்டம் கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சாதாவும் பேசுகிறாங்க. அப்போ தான் விஜய், இங்கே பாருங்கம்மா, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இனிமேல் என்னோடய அம்மாவையும் நீங்கள் பார்க்க வரமானா அப்படின்னு சொல்லிட்டேன், இனி உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை உங்கள் பொண்ணு பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நினைக்கிறாரு. அதையும் வெளிப்படையாக சொல்லிடுறாரு சாரதா கிட்ட. இதை கேட்டதுமே என்ன இப்படி தம்பி சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம பொண்ணும் விஜயும் சேரணும் சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டுட்ருக்கோம், இப்போ விஜய் தம்பி என்னடானா விலகி போகணும்னு நினைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணுற இடத்துல காவேரி மும்முரமாக இருந்தாலும் அந்த இடத்துல காவேரி எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்றத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம விஜய். இந்த மாதிரி நேரத்தில் தான் காவேரி விஜயை பார்த்துட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயும் கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்கிறத பார்த்த காவேரிக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. ஏன் விஜய் விலகி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு நெருடலாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு குறையுது, முகூர்த்த புடவையும் எடுக்காமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண அந்த கார்த்திக்ன்ற மாப்பிள்ளை, இந்தாங்க காவேரி, உங்களுக்கு இந்த புடவையே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து காவேரி கிட்ட இந்த புடவையை காமிக்கிறாரு. அதை பார்த்ததுமே விஜய் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாரு. நான் இருக்கிற வேண்டிய இடத்துல வேறொருத்தர் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு புடவையும் வேறொருத்தர் செலக்ட் பண்ணி கொடுக்குறத இவளும் வாங்கிக்கிறாளே, என்ன ஒரு கொடுமை, இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேனா அப்படின்னு சொல்லி விஜய் நொந்து போகிறாரு. இந்த மாதிரி இடத்துல விஜய் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இனியாவது காவேரி விஜயோட மனசை புரிஞ்சுக்கிட்டு விஜயோட வேதனைகள் எந்தளவுக்கு இருக்குது, நம்ம மேலே காதல் எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு காவேரி எப்படி இருந்தாவது விஜயை ஏற்றுப்பாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.